சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சட்டப்பேரவையில் நாளைக்கு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவிருக்கிறது. அது எது தொடர்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய கோரி இந்த தனி தீர்மானமானது அமையவிருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் கிட்ட கேட்போம். பாஸ்கர், வழக்கமாக ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை முன்வைப்பாங்க. பட் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் வாயிலாக மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்கும் சாதாரணமாக முதலமைச்சர் பிரதமர்கிட்ட கோரிக்கை வைப்பதற்கும் என்ன வித்தியாசம்? நாளைக்கு வரவிருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானம் பற்றி சொல்லுங்களேன். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடியதுமே தமிழக சட்டப்பேரவையில ஒரு அரசினர் தனி தீர்மானத்தை நிதித்துறை அமைச்சர் மரியவல்சன் முன்மொழிந்து மத்திய மாநில அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில தமிழகத்துக்கு தேவையான நிதியை எந்த நிலுவையும் இல்லாமல் நியாயமான முறையில சமமான நிதி பகிர்வு என்பது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில தான் இந்த தீர்மானம் என்பது முன்மொழியப்பட்டு அதன் மீதான விவாதங்கள் நடைபெறும். காரணம் என்னவென்றால் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்துக்கு நிதி பகிர்வு என்பது அவசியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு தொடர்ச்சியான இந்த பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், ஏற்றுமதி, நிதி மேலாண்மை, இது எல்லாம் மத்திய அரசால் வசூலிக்கப்படக்கூடிய அந்த நிதி இலம் மூலமாக தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்குங்கிறது சரி பங்காக இல்லை அப்படிங்கிறதா தமிழக அரசுடைய நிலைப்பாடாக இருக்குது. இதை மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் வகையில ஒரு கூட்டாட்சி தத்துவம், சமத்துவம், சம உரிமை, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மக்கள் தொகை இவற்றையெல்லாம் நீங்க அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல மனிதவள மேம்பாட்டுல தமிழகம் சிறந்து விளங்குது. அதுல இப்ப எந்த விதமான பாதக நிலையும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த வகையில இந்திய அரசியலமைப்பினுடைய நிதிசார் கூட்டாட்சி கொள்கை, சமத்துவம், நியாயம் ஆகியவற்றுக்கு இணங்க மத்திய அரசு செலுத்தப்படக்கூடிய வரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் வகையில தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் மத்திய அரசுக்கு தான் இது அனுப்பி வைக்கப்படுவாங்க. ஆனா ஒரு தமிழக சட்டப்பேரவையில அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடோடு எடுக்கப்படக்கூடிய இந்த தீர்மானத்தினுடைய முடிவுகள் குறித்து மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தும் போது நிதி பகிர்வுல தமிழகத்துக்கு என்ன மாதிரி நிதி கொடுக்கப்படுகிறது, நிதி பகிர்வுல என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறது, தமிழகத்துக்கான ஜிஎஸ்டி ஆகட்டும் மற்ற நிதி பகிர்வுல ஏன் அந்த பகிர்வுல எவ்வளவு நிலுவையெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முன்னிறுத்தி மத்திய அரசு இதற்கான ஒரு செவிசாய்க்கக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கறத ஒரு வலியுறுத்தும் வகையில இந்த தீர்மானம் என்பது தொடர்ந்து அவையில பதிவு செய்யப்படும். இதன் மூலமாகத்தான் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு இதை வலியுறுத்தும் வகையில நாளை ஒரு விவாதமெல்லாம் நடத்துவாங்க பேரவையில. அதன் மூலமாக தமிழக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில இந்த தீர்மானம் என்பது முன்மொழியப்பட்டு அதன் மீதான விவாதம் நடத்தப்பட்டு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு நிதி பகிர்வு தொடர்பாக இந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்படும். இதன் மீது மத்திய அரசு என்ன நிலைப்பாடு இருக்கிறது எடுக்கப் போகிறது என்ற அடிப்படையில் தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.